உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்துருப்ப சார்பாக உங்கள் முத்துராஜ் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேசுகிற ஒரு டாபிக் பெரிய எதை பற்றி பேசுகிறேன் நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க. வேறு எதுவும் இல்லைங்க. நம்ம லாரன்ஸ் வந்து அறிக்கை விட்டார், நான் அரசியலுக்கு வருவேன், உங்கள் கருத்து என்ன அது சொல்லுங்கள், நான் அரசியலுக்கு வருவேன்னு சொல்லிட்டு. இது வந்து முழுக்க விஜயை வந்து காலி பண்ணுறதுக்காக ரஜினியால் மறைமுகமாக அனுப்பப்படுவது தான் லாரன்ஸ்னு எல்லோரும் சொல்கிறாங்க. இதுக்கு காரணம் பல சொல்லிட்டு போகலாம். இப்போ எல்லாத்தோட எதிரியாக வந்து திமுக எதிரியாக வந்து விஜய் தான் வராரு. ஸோ அவரை எப்படியாவது காலி பண்ணுறதுக்காக லாரன்ஸை வந்து இப்போ இறக்குறாங்க. ஒரு பக்கம் அண்ணாமலை, இப்போ லாரன்ஸ் வந்து ஏதோ ஒரு இயக்கமாக தச்சியான்னு தெரியல. ஸோ அதை பற்றி என்னை பற்றி கருத்து கேட்காதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த லாரன்ஸுடைய இந்த அரசியல் வரைக்கும் எந்த விதமான இதுவும் ஏற்படாது. இதுக்கு பின்னால் ரஜினி இருக்காருன்னு சில பேர் சொல்கிறாங்க. அதனால் ரஜினி என்ன சொல்லிட்டாரு, என்னை வந்து இது பண்ணிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லிட்டாரு, என்னை வந்து அரசியலில் என் பேர் இருக்காதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது ஒரு பக்கம் பேசப்படுது. இந்த ரஜினி இந்த அறிவிப்பு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. ஸோ லாரன்ஸ் அரசியலுக்கு வரணுமா வேணாமன்ற உங்கள் கருத்தில் என்னன்னு நீங்களே சொல்லுங்கள். ஓகேவா?